தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மன மகிழ்ச்சி. என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் ஈசாக்குக்கு தரிசனமாகி அவர் சொல்கிறாரு, நீ இவ்விடத்தில் இரு, நான் இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்னை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலவேளையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஏன்னா தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ தேவன் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, என்னோட 18வது வயதில் கர்த்தர் என்னை முழு நேரம் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஆண்டோட வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்பான இன்னைக்கு 38 ஆண்டுகள் ஆகிறது. ஆண்டவர் இந்த 38 ஆண்டுகளாக அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் நடத்தி வருகிறார். ஒருவரிடத்திலும் கையேந்த கர்த்தர் விடவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு தேவ ஜனமே, எங்களுக்கு நன்மை செய்த ஆண்டவர், என்னை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகியால் நீங்களும் நான் என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும்னா, கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுனுடைய தாயார் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொன்னபடி செஞ்சதுனாலே கானான் ஊரில் அன்பான தேவ ஜனமே அற்புதம் நடந்து குறைங்கெல்லாம் நிறைவாக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது இந்த காலவேளையில் நீங்கள் அநேக விதமான நஷ்டங்கள் வழியாக, இழப்புகள் வழியாக, அன்பான தேவ ஜனமே ஒருவேளை பிரயாசப்பட்டும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு காணப்படலாம். ஆனால் இந்த காலையில் இன்றைக்கு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனம் எதை செய் அப்படின்னு சொல்லுதோ அதை செய்யுங்க. எதை செய்யாதேன்னு கர்த்தர் சொல்கிறாரோ அதை செய்யாமல் இன்னைக்கு அவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் வந்து என்னிடத்தில் சொன்னார், ஐயா நான் எல்லாம் தசம பாகம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த ஊழியக்காரரை பார்த்து கேட்டேன், பாஸ்டர் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, பெரிய விசுவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல, ஊழியக்காரனுக்கும் சட்டம் அது தானே, நம்ம உபதேசம் பண்ணிட்டு நம்ம சத்தியத்தை கீழ்ப்படியலைன்னா எப்படி? அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் விசுவாசிங்க தான் கொடுக்கணும், நம்ம கொடுக்கக்கூடாது. இல்லை, நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான், ஆகிய நீ கொடுக்கணும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அன்பான தேவஜன்ம வியாதி பலவீனமாக இருந்தார், ஊழியம் செய்கிறார், ஆனால் சரீர பலவீனம். அப்போ அன்றைக்கி என்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை கேட்ட உடனே அடுத்த மாதத்திலிருந்து தேவன் தனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் அவர் தசம பாகங்கள் எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தேவ மனுஷன் வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி சொன்ன ஆலோசனை அது தேவ ஆலோசனையாக நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தையின்படி நானும் தேவனுக்கு தசம பாகம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் பல வருஷமாக நான் மாதந்தோறும் அட்லீஸ்ட்டு 30 நாளில் ஒரு 10 நாளாவது உடம்புல பலவீனம் இருக்கும். ஆனால் எப்போ நான் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தேனோ அந்த நாள்லேருந்து இந்த 4 மாதம் நான் டாக்டர் பக்கமே போல பாஸ்டர், எனக்கு கர்த்தர் எனக்கு நல்ல சுகபலனை தந்திருக்கிறார் என்று சொன்னார். அன்பான தேவ ஜனமே, அப்போது இந்த கீழ்ப்படிதல் என்று சொல்கிறது ரொம்ப முக்கியம். அது ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான். அப்படி ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிஞ்சதுனால என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
12 14 வசனம் வாசிச்சு பாருங்க. பஞ்ச காலத்தில் விதைக்கிறார், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். 14ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க, அவரை கண்டு சத்துருக்கள் பொறாமை அடைந்தார்களாம். இந்த வார்த்தை கேட்குற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கு முன்னால் நீங்கள் வாளாக இருக்க மாட்டீங்க, நீ தலையாக இருப்பீங்க. நீங்கள் கீழாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் மேலாக இருப்பீங்க. நீங்கள் கடன் வாங்குறவங்களாக இருக்க மாட்டீங்க, கொடுக்குற நிலைமையில் கர்த்தர் உங்களை வைப்பார். மற்றவங்க கண்டு என்னங்க கதை முடிஞ்சு போச்சு, எதிர்காலமே இல்லை அப்படின்னு யார் நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் உங்களை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல இந்த வார்த்தைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் நீ கீழ்ப்படியாமல் போயிருந்தா, முரட்டாட்டம் உள்ளவர்களாக, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக, நீ சொல்கிறது என்ன நான் கேட்குறது என்ன, அப்படி ஒரு வேளை கடந்து போயிருந்தா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. ஆகாப் என்ன பண்ண தெரியுங்களா? தன்னை தாழ்த்தினார். நீங்கள் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. எலியா தீர்க்கதரிசி சொல்றார், நீ சாகவே சாவன்னு, உன் பிணத்தை வந்து என்னங்க ஊரில் செத்தா நாய் சாப்பிடும், வெளியே செத்தா பறவைங்க சாப்பிடணும். இந்த வார்த்தை கேட்ட உடனே எவ்வளோ துர்மார்க்கம் பொல்லாத மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுன பயந்து நடுங்கி கீழ்ப்படிஞ்சான். ராஜ வஸ்திரத்தை தூக்கி எறிட்டு ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உக்காந்து செபித்தான். உடனே கர்த்தர் அவன் தாழ்த்தினதை பார்த்து அவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? செய்ய வேண்டிய நியாயத்திற்பு செய்யாமல் போனான். அப்போ நம்ம கூட தாழ்த்தும் போது, நம்ம கூட கீழ்ப்படியும் போது நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை, அன்பான நம்ம மேலே இருக்கிற சாபங்களெல்லாம் கர்த்தர் நீக்கி நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அந்த தேசத்தில் அவரை 100 மடங்காய் ஆசீர்வதித்து சத்துருக்கள் பொறாமப்படும் அளவுக்கு உயர்த்தினீரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதியும், அவளுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும், தோல்விகளை ஜெயமாய் மாற்றும், விழுந்த இடத்துல எழுந்திருக்கத்தக்கதாக சத்துருக்களுக்கு முன்னால் தேவன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய ஊழிய பாதையில், அன்றைய வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. எல்லா முரட்டாட்டங்களையும் கடின இருதயங்களையும் கீழ்ப்படியாமைய தேவன் நீக்கி நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை தொட்டு சுகபலனை தாரும் ஆண்டவரே. நிந்தையோடு அவமானத்தோடு இருக்கிற மக்களுக்கு இந்த அவமானத்தை நீக்கி ஜெயத்தை கொடுத்து சமாதானத்தின் தேவன் கூட இருந்து வழி நடத்தும். தொடர்ந்து பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. இன்னும் நாங்கள் தேவனுக்குள்ளே வளரணும் நீங்கள் விரும்பினால் அன்பானவர்களே, எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் SMS வழியாகவோ கமெண்ட் வழியாக இல்லாவிட்டால் தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போகலை, நான் ஆலயத்துக்கு போகணும், தேவனை இன்னும் அறியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஆராதனை நேரம் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக தெரியும். ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனை இருக்குது, புதன்கிழமை வேத பாடம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், சனிக்கிழமை முழங்கால் ஜபம் கூட்டங்கள், திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பல எல்லைகளில் கூட்டங்கள் நடக்கிறது. நீங்கள் பங்கு பெறலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.